உச்ச நீதிமன்றம் தமிழக அரசை பார்த்து, "நீங்க ஏன் இன்னும் நவோதயா ஸ்கூல் கொண்டு வரல? எல்லா மாநிலங்கள் இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் நவோதயா இல்ல? அதுக்கு விளக்கம் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசை பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. இது 3 வாரங்களுக்குள்ள எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்க, எல்லா மாநிலங்கள்லயும் இந்த நவோதயா பள்ளிக்கூடங்கள் இருக்குது. ஆனா, தமிழ்நாட்டுல மட்டும் அது கிடையாது. அதனுடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா, 2014லயே உயர்நீதிமன்றம் வந்து நவோதயா பள்ளிகள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்துச்சு. ஆனா, இங்க தான் நம்ம முந்தைய 2 அரசு இருந்ததுங்களே. 2 அரசும் வந்து 60 வருஷமா மக்கள ஏமாற்ற விஷயத்துல இது ஒண்ணு. மக்கள வந்து குழியில தள்ளுனதுல இதுல ஒண்ணு. அந்த நவோதய பள்ளிகள் கொண்டு வந்திருந்தா, இந்நேரம் எத்தனையோ பையங்க, பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவோ மக்கள் பயனடைஞ்சிருப்பாங்க. குழந்தைங்க பயனடைஞ்சிருப்பாங்க. அதை 60 வருஷமா கொண்டு வராம 2017ல உயர்நீதிமன்றம் சொல்லியும் அதான் எதெடுத்தாலும் நீதிமன்றம் சொன்னாலும் கூட அதை மறுக்கிறது, அதை மதிக்கிறது கிடையாதே! நீதிமன்ற தீர்ப்புல இந்த 2 அதிமுக திராவிட அரசுகள் மதிச்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. எந்த தீர்ப்புகளையும் மதிக்கிறது. அதேதான் இதையும் கிடப்பில போட்டு, இந்த மக்களுக்கு துரோகம் செய்த விஷயத்துல இதுவும் ஒண்ணு. நவோதய பள்ளிக்கூடங்கள் எல்லா மாநிலங்களும் ஏற்று நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்தி வந்துரும். ஆ மத்திய அரசு மேல இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில, அந்த வந்து ஒரு வெறுப்பு அரசியல்ல, அரசியல் பண்ணி, பண்ணி, பண்ணி இந்த ஸ்கூல கொண்டு வராமயே பண்ணிட்டாங்க இதுவரைக்கும். இப்ப வந்திருக்கிற நம்ம தமிழ்நாடு முதல்வர் விஜயாவது, நிச்சயமா இதையாவது அரசியல் ரீதியா பார்க்காம, மக்களுக்கு எது நன்மை நல்லா தீர ஆலோசித்து, நவோதய பள்ளிக்கூடங்கள கட்டாயமா கொண்டு வரணும். இது நடுத்தர மக்களுக்கும், ஏழை மக்களுக்கும் மிக சிறந்த ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். நிச்சயமா அந்த நவோதய பள்ளிக்கூடங்கள கொண்டு வரணும். அரசியல் வேறு, இதெல்லாம் வேறு. மக்களுக்கு எது நல்லயோ அந்த சமயத்துல அரசியல் பார்க்கவே கூடாது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, மக்கள் வந்து இந்தி எதிர்ப்பத்தான் எதிர்க்கிறாங்களே தவிர, இந்தி படிக்கிறதுக்கு அவங்க எந்த எதிர்ப்பும் காட்டலையே! அப்ப நவோதயா ஸ்கூல்ல கொண்டு வரதுக்கு என்ன உங்களுக்கு? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த 3 வாரங்களுக்குள்ள பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. முதல்வர் நல்லா சிந்திச்சு, இதுக்கு ஓகே சொல்லணும். இந்த நவோதயா பள்ளிக்கூடம் கொண்டு வந்தா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமா அமையும். மக்கள் வந்து ஏழை குழந்தைகளாகட்டும், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களாகட்டும், மிக நல்ல பயன்களை அடைவாங்க. மத்திய அரசு இருக்குதே அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அதைய வந்து புறந்தள்ளக்கூடாது. இத முதல்வர் நல்லா சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நல்ல